என்னோட பேர் வந்து மகாலட்சுமி. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு நாகபாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். என்னோட கிராமத்துக்கு வந்து பஸ்ஸு ஃபெசிலிட்டி, ஒரு டவர் ஃபெசிலிட்டின்னு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நான் மேரேஜ் ஆகி கை குழந்தைய வச்சுட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குள்ள ஒரு வைராக்கியம், நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் தான் டேப் ராஜபாளையம் பிரான்ச்சில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து தலைக்கோள் பேட்ச் போடுறேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. நான் ஒரு 30வது ஆள் தான். லாஸ்ட்டில் ஒரு 10க்கு முன்னாடி தான் இருக்கேன். எனக்கு அப்பயே ஒரு யோசனை, நம்மளால முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டன்சி, என்னோட ப்ளஸ்ஸே என்னோட கன்சிஸ்டன்சி தான். சரி, நான் தொடர்ந்து என்னோட வைராக்கியத்தினால நான் படிச்சுக்கிட்டே தான் வந்தேன், விடவே இல்லை. லாஸ்ட் தலைக்கோளோட ஃபுல் டெஸ்ட் பேஸ் வைக்கிறாங்க. அதில் வந்து நான் தான் டாப்பர், ஃபர்ஸ்ட் டாப்பர் நான் தான். ஸோ அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம டெஸ்ட் போட்டால் மட்டும் தான் நம்மளோட தப்பு என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து டேஃப்ல மட்டுமே நம்பி அவங்க கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே எனக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். டேஃப்ல வந்து ஜாயின் பண்ணும்போது அட்மின் ஆகட்டும், எல்லாருமே அட்மின் விக்ரம், சரவணன் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா நான் ஒரு கிராமத்துல இருந்து வரேன் இல்லையா, பஸ் வசதி இல்லை. மல்லிக்கு வந்து ஒரு சைக்கிள்லாம் வந்து டிராவல் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போட்டேன், சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எழுதுறப்பல மத்தியானம் தான் எனக்கு டெஸ்ட் பேட்சே நடக்கும். ஸோ வந்து பையன் வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுனால நான் அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிலாம் கேட்டேன், என்னை மட்டும் காலையில் எழுத அரேஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்பெல்லாம் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து எல்லாரும் மத்தியானம் எழுதுவாங்க, பட் இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, நம்ம நேர்மையாக காலையில் எழுதியே நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காலையில் எழுதுவேன். அதுக்கப்புறம் வந்து சிகரம் தொடு, அதுக்கப்புறம் டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி வந்து டெஸ்ட் வைக்க அந்த 4 ஆப்ஷனையும் நான் அனலைஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப ஐடியா கிடைச்சது. அதனாலேயே என்னமோ நான் குரூப் 4ல வந்து 175 கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். அதுக்கு காரணமே முழுக்க டேப் தான். அவங்க கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னால முடியுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க, ஆனா கண்டிப்பா முடியும். நீங்க வந்து கரெக்டா அந்த டெஸ்ட், அந்த கொஸ்டின் அனலைசிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களாலே முடியும். அதனால கண்டிப்பா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைன்ல போய் படிக்கிறதுக்கு பாருங்க. செல்ஃப் ஸ்டடி நல்லதுதான், பட் இருந்தாலும் அந்த ஆஃப்லைன் அப்படின்றது வந்து ஒரு 10 பேர் கூட நீங்க உட்காந்து எழுதும் போது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நல்லா ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் எதுனாலும் நல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா ஒரு டெஸ்ட் போடுறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் 3 மணி நேரம் எழுதுறேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் அனலைசிஸ்க்கு மட்டுமே நான் 2 மணி நேரம் எடுத்துக்குவேன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம டெஸ்ட் எழுதுறது முக்கியம் இல்ல, அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம என்ன தப்பு பண்றோம், அப்ப அதுக்கு மேல நம்ம என்ன அவுட்புட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நல்லா இது பண்ணுங்க. முக்கியமா வந்து கன்சிஸ்டன்சி தான் மெயின். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே டைம் கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த ஆள் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க வேலையை. ஸோ வந்து கண்டிப்பா கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்க, டெஸ்ட் போடுங்க, ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம கிளியர் பண்றதுக்கு, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. இதுலலாம் எனக்கு டேப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சரியா, ரொம்ப டெஸ்ட் நிறைய எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனாலதான் என்னமோ என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அட்மின் எல்லாருமே டேப்ல இருந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனாலயே என்னமோ என்னால் குரூப் 4ல வந்து 175 கொஸ்டின்ஸ் வந்து போட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அட்மின், டேப் ராஜபாளையம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.